ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் நடித்த கருப்பு படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி சார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வில்லன் ரோலையும் அவரே தான் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, டைரக்டரும் நான் தானே, வில்லனாவும் நானே நடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நடிச்சு தள்ளிட்டாரு. இந்த படத்துல ஹீரோயினா வந்து த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபன் பண்ண உடனே ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இங்கே இறங்கி போயிடுங்க, உங்களுக்கு பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அவர் சொன்னதை நம்பி இறங்கி ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ரெண்டு திருடனுங்க வந்து அதை அவங்க கிட்ட இருந்த பேக் லக்கேஜ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இப்படி இங்க நகை இவ்வளோ இருந்தது, என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நகையை மீட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் அதுல கொஞ்சம் நகையை அவங்க எடுத்துன்னுறாங்க. மீதி இருக்க நகையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும், அவங்க இந்த கோர்ட் மூலமா தான் நீங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்து கோர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படியே கோர்ட்டுக்கு போனவங்க வந்து ஆர்ஜே பாலாஜி சாரை மீட் பண்றாங்க. எங்களுக்கு எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க, எங்க நகை வேணும் அப்படின்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சார் நல்லா அலைய விடுறாரு அவரை. ஸோ பிரியாணி என்னென்ன கண்ட போனதெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. பட் நகையை மீட்டு கொடுத்த பாடா இல்லை. ஒரு நாள் வந்து வெக்ஸாய் அவர்கிட்ட கேட்டு அப்புறம் அவங்க கடுப்பாயிடுறாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி சார் கிட்ட போய் அவர் கேட்குறாரு. அந்த லாயர் கிட்ட அவங்க ஜட்ஜில் எல்லாம் பேசுறாங்க. அப்போ வந்து கடுப்பாய் அவரை வந்து அப்பா கேட்கும்போது அவரை அடிச்சுறாங்க. ஸோ அப்புறம் கடுப்பான மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, கருப்பு சாமி கோயில் வந்து அந்த கோர்ட் கிட்டே இருக்கு. அந்த கருப்பு சாமி கிட்ட போய் மிளகாயை தட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட வேண்டுறாரு. வேண்டிட்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா சாரோட என்ட்ரி. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி சாரை போய் பொலன்னு போந்து அங்கே எங்கே இருக்கிற அடிச்சு அப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ற அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு சேலஞ்ச் பண்றாரு. நீ இவ்வளோ பேசுறல, வா என் கோர்ட்டுக்கு வா, என் சாம்ராஜ்யத்துக்குள்ள வா, வந்து முடிஞ்சா இந்த கேஸை ஜெயிச்சு காட்ட அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆர்ஜே பாலாஜி சார் பண்ண அந்த சேலஞ்சை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த கேஸை எடுத்து நடத்த அவரால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்றாரு. பட் நேர்மையா அந்த இடத்துல வந்து அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை வந்து கடைசி நேரத்தில் அந்த நகையை மீட்டு வர முடியல. அந்த பொண்ணு நகையை எப்படியோ ஒரு வழியா மீட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரிலாம் கேட்டு நகையை கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அப்பா நகையோட வெளில வரும்போது அவங்க பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு ஒரு கால் வரும். அந்த இடத்துல வந்து ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட், எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி அந்த சீன் வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு அமைதியாக சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து வில்லன்ஸ் ஆர்ஜே பாலாஜி சாரோட டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஒரு பொண்ணு கேஸ் வரும். அந்த பொண்ணு கேஸை முடிஞ்சா இதை எடுத்து காட்ட சொல்லி எவனுக்காவது தைரியம் தான் எடுத்து இந்த கேஸை வாதாடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ சூர்யா சார் வந்து அந்த போய் எடுத்து அங்க ஒரு ஃபைட் சீன் வரும். அதுதான் இன்ட்ரோல் பிளாக் வரையும் செம்ம சீனு. அந்த சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு தான் போகும். சூப்பரா இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இப்படி போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுமே ஆர்ஜே பாலாஜி வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து வாதாட ட்ரை பண்றாரு. அப்போ வந்து அவர் ஆளை பொய் சொல்லவே முடியாது. அந்த கோர்ட் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்தது. செம்ம ஃபன்னா ஜாலியா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னமே தப்பே நடக்காத மாதிரி, அந்த ஏரியால தப்பே நடக்கிற மாதிரியும், ஒரு கேஸ் கூட ரிஜிஸ்டர் ஆகாத மாதிரியும் சூர்யா சார் பண்ணிடுவாரு. அந்த கோர்ட்ல ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமே எங்க நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் மிரட்டுறாரு. அப்போ நம்ம சூர்யா சாரோட மாஸ் என்ட்ரி. என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படத்தையே அவருக்கே கேமியோ வச்சிருக்காங்க. சிங்கம் சிங்கம் அப்படின்னு சிங்கம் கெட்டப்ல வராரு. அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ்ல நம்ம சூர்யா சார் வந்து சாமி தான் அவரு சாமியா ஆடின்னு இருப்பாரு. அந்த கெட்டப் அந்த டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்க்கு அப்புறத்தோடும் லாஸ்ட்ல ஒரு பாலிடிக்ஸ்ல வர்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனும் சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் இவருக்கு இந்த ஜோன்ல தான், இந்த இடத்துல மட்டும்தான் இவருக்கு பவர் இருக்கு, அப்படி வேற வெளியில வந்து அவருக்கு பவர்ல அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அந்த கோட்டையை இடிக்கிற மாதிரி பண்ணிடுற மனுஷன். அதுக்கப்புறம் இடிச்சு புதுசா ஹைடெக்ல ஒரு கோட்டை செம்மையா கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வாடா இனிமே இது என் கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வாதாட போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். கிளைமேக்ஸ்ல ஒண்ணுதான் தெரிஞ்சது. நீங்க எங்க தப்பு பண்ணாலும் கருப்புசாமி கண்டிப்பா வருவாரா அப்படின்னு வந்து சூர்யா வருவாரு அப்படின்னு
வந்து காட்டியிருக்காங்க. இது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, சூர்யா சாரோட ஆக்டிங் செம்மையா இருந்தது. அவரோட கம்பேக் வெறித்தனமான ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் அதெல்லாம் நல்லா ஒர்க்காக இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் செம்மையாக ஒர்க்காக இருந்துச்சு. அந்த சீன்ஸை அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக தேட்டரில் நிறைய பேருக்கு சாமி வந்திருக்கும் தான் நம்பணும். அந்த அளவுக்கு அது பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் சாய் அபியங்கர் சாரோட மியூசிக் செம்மையாக இருந்தது. சாங்ஸ் வந்து அந்த படத்தோட சாங்ஸ் ஒன்றா ரிலீஸ் பண்ணும்போது என்னடா பாட்டு இது கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் ஒரு பாட்டாடா, இதெல்லாம் கேட்கணுமாடா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் படத்தில் நம்ம பார்க்கும்போது ஓகே, ஜஸ்ட் ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்தது. பட் பாட்டுங்க சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அச்சமாவே திருப்பி அரைக்கிறேன், எடுத்த கதையே திருப்பி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்ன்ட்டு அந்த டாப்பிக்கை இந்த படத்தில் கொண்டு வரல. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்கிறேன். நல்ல வேளை த்ரிஷா மேமும் சூர்யா சாரும் லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கல. ஏன் அப்படின்னா, லவ் ஆல்ரெடி எல்லா லவ்வும் பார்த்தாச்சு. அதில் எதுக்கு இது எவ்வளோ படம் வாரம் வர்ற படம்லாம் லவ் படமாகவே இருந்தால் மனுஷன் வெறுத்துருவான். ஆல்ரெடி வெறுத்துட்டாங்க தமிழ் சினிமாவான்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலை லவ் வைக்காது இந்த படத்தோட ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்லுவேன். சிங்கிள்ஸ்லாம் போய் ஹாப்பியாக இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் படம் சூப்பராக இருந்தாலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து சூர்யா சாரோட இன்ட்ரோ வர்றதுக்கே 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போயிடுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் படத்தை பார்க்கும்போது எப்படா சூர்யா வருவார் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பார்ப்பீங்க. இது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கொஞ்சம் கதை கேமியோ எல்லாம் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஆர்ஜே பாலாஜி சாரை கொஞ்சம் வில்லனாக பார்க்கும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. போக 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 வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். பட் இவருக்கு பதில் வேற யாராவது வில்லனாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தது. ஓகே, பட் இந்த கேரக்டர் அவர் தான் கண்டிப்பாக கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை நம்ம வில்லனாக என்றைக்குமே பார்த்தது கிடையாது. ஹீரோவை பார்த்தாச்சு, காமெடியனாக பார்த்தாச்சு, டைரக்டராக பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இந்த படத்தில் தான் வில்லனாக பார்க்க போகிறோம். அண்ட் மொத்த ஆக்டிங்கும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன அங்கங்கே வந்து மூக்கி குத்தி அம்மன் படத்தில் வர சீன்ஸே கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். அந்த த்ரிஷா மேம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க பேசும்போது வேண்டுதல் கடவுள்கிட்ட வேண்டும் போது அதெல்லாம் வந்து மூக்குத்தி அம்மனை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, கருப்பு வந்து சூர்யா சாருக்கு வந்து செம்ம கம்பேக் படம். இதே மாதிரி ஒரு 4 படம் கொடுத்தா போதும். இந்த ரஜினி கமல் அடுத்து சூர்யா தான் வந்துடுவார். ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த டாக் தான் போயிட்டுருக்கு. இந்த சிவகார்த்திகேயன் பின்னாடி வந்து ஆக்டர்ஸ் இவங்களாம் இல்லை, அடுத்த சூர்யா தாண்டா, விஜய்க்கு அடுத்து சூர்யா தாண்டா அப்படின்னு வந்து டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு சூப்பராக ஹிட்ஸ்லாம் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா இவரும் அந்த அளவுக்கு திறமைசாலி தான். அவரோட டைமில் வந்தவர் தான் இவரும். அண்ட் இவரோட சில படங்கள் ஒழுங்காக போவதால இப்படி ஆயிடுச்சு. பட் இவருக்கான இடம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இருக்குது. யூ ஆர் கிரேட் சார், வாங்க சார் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சினிமா பரம்பரையை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்கப்பா, ஃபாலோவும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க.